ஜனநாயகன் படம் வந்து வெளியில வருமா? வராதா? இப்ப அதோடைய நிலைமை என்ன? அத தான் நம்ம முழுசா சொல்லப் போறோம். ஏ டூ இசட் இன்னைக்கு வரைக்கும் 2026 ஜனவரி 31 வரைக்கும் நம்ம என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லப் போறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா, படத்தோடைய திரைப்படக்குழு என்ன பண்றாங்க, தணிக்கை வாரியத்திட்ட போய் டிசம்பர் 19ஆம் தேதியே போய் படத்த குடுத்துட்டாங்க. இந்த மாரி நீங்க வந்து சென்சார் போர்ட நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. சென்சார் சர்டிபிகேட் குடுங்க. யூ சர்டிபிகேட்டோ அல்லது ஏ சர்டிபிகேட்டோ ஏதோ ஒண்ணு குடுங்கன்னு சொல்லி குடுத்துர்றாங்க. குடுத்தவாட்டி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4, 5 நாள் கழிச்சு போய் பாக்குறாங்க. அவங்க என்னங்கிறாங்க, திரைப்பட குழு என்ன போய் கேட்கும்போது, தணிக்கை வாரியத்துல என்ன சொல்றாங்க, "இல்ல, இல்ல வெயிட் பண்ணுங்க. எல்லாம் கிறிஸ்துமஸ் லீவுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அப்புறமேட்டு வாங்கன்னு" அனுப்பி விட்டுருக்காங்க. சரின்னு ஒரு 4 நாள் கழிச்சு போய் கேட்கறாங்க. 4 நாள் கழிச்சு போய் கேட்கும்போது என்னங்கிறாங்க, "இருங்க எல்லாம் நியூ இயர் லீவுக்கு போயிருக்காங்க. நியூ இயர் முடிஞ்சு வருவாங்கன்னு சொல்றாங்க." சரின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாங்க. நியூ இயர் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு போய் 3ஆம் தேதி வாக்குல போய் கேட்கறாங்க. அப்ப என்னங்கிறாங்க, "நீங்க படத்துல நெறைய இந்த துருப்பிடிச்ச ராட நக்குறது, இந்த மாரி அரசியல் வசனங்கள், அரசியல் அமைச்சர்கள பிடிச்சு அடிக்கிற மாரி, இந்த மாரி சர்ச்சைக்கு உண்டான விஷயங்கள்லாம் நீங்க குடுத்துருக்கிறீங்க. அதனால நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய மேலிடத்துல இருக்கக்கூடிய தணிக்கை வாரியம், அதாவது தமிழகத்துல இருந்து மும்பைக்கு அனுப்பி விட்டுருக்கிறோம். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. இனிமே என்கிட்ட வராதீங்க. போய் மும்பைல கேட்டுக்கோங்கன்னு" சொல்லி மும்பை பக்கம் திருப்பி விட்டாங்க. சரி, ஓகே. உடனடியா இவங்க என்ன பண்றாங்க, மும்பை கிட்ட போய் கேட்கல. போயிட்டு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. யார் மேல? தணிக்கை வாரிய குழு மேல. தணிக்கை வாரிய குழு மேல என்னன்னு கேஸ் போடுறாங்கன்னா, இந்த மாரி நாங்க 9ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் பண்ணணும். 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணோம். இவங்க கிட்ட போய் நாங்க குடுத்துட்டோம். இவங்க குடுக்காம லேட் பண்றாங்க. கோர்ட் தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு குடுக்கணும்னு சொல்லி போய் கோர்ட்ல கேட்கறாங்க. போய் கேட்ட உடனே கோர்ட் என்னங்குது, காலைல வெள்ளிக்கிழமை காலைல 10 மணிக்கு போய் கேட்கறாங்க. போய் கேட்ட உடனே கோர்ட் என்னங்குது, "இங்க பாரு, இன்னைக்கு எனக்கு வேலை ஃபுல்லா இருக்குது. உங்க சினிமா கேஸ்லாம் எனக்கு எடுத்து பார்க்க நேரம் இல்ல. ஏதோ வந்துட்டீங்கன்னா அந்த கேஸ் எடுத்து பார்க்குறேன். போயிட்டு 2 நாள் கழிச்சு திங்கட்கிழமை வாங்கன்னு" சொல்லி திருப்பி அனுப்பி விட்டாங்க. இவங்க நினைச்சிட்டு போனது என்னது, நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரோட படம். இவங்க போய் நம்ம போய் கேட்ட உடனே கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜுங்கலாம் உடனே ஃபர்ஸ்ட் கேஸ எடுத்து வாதாடிருவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு போனாங்க. ஆனா கோர்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டைம் இல்ல. இன்னைக்கு விசாரிக்க முடியாது. சரியா? வேணா நீங்க வந்துட்டீங்கன்னு வேணா விசாரிக்கிறேன். போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. இவங்க 2 நாள் கழிச்சு மறுபடியும் போய் விசாரிச்சிருக்கிறாங்க. வழக்க தொடுத்திருக்கிறாங்க கோர்ட்ல. அப்படி வரும் பொழுது, இவங்க போய் விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது, நீதிமன்றத்துல வந்து அந்த விசாரணை நடந்துட்டு இருக்குது. நடந்துட்டு இருக்கும் பொழுது, மும்பைல இருக்கக்கூடிய தணிக்கை வாரியம் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு ஸ்டே ஆர்டர் மாரி இது பண்றாங்க. இந்த ஜனநாயகன் படத்தோட விஷயத்த பொறுத்தவரைக்கும், எங்கள கேட்காம நீங்க எந்த சர்டிபிகேட்டும் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்னன்றாங்க, இந்த மாரி படத்த வந்து நீங்க வந்து சர்டிபிகேட் குடுக்குறீங்க அப்படின்னா, சர்டிபிகேட் வந்தவாட்டி தான் நீங்க படத்தோட தேதிய அறிவிக்கணும். அதுதான முறை. இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்த்து முடிச்சவாட்டி, எல்லாம் பேசி முடிச்சுட்டு, எல்லாம் உறுதி பண்ணவாட்டி தானே நீங்க பத்திரிக்கை அடிப்பீங்க, இந்த தேதி அப்படின்ட்டு. பொண்ண பார்த்துட்டு வந்துட்டோம். பொண்ணு புடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு, உடனடியா நீங்க ஒரு பத்திரிக்கை மாரி பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துட்டு, பொண்ணு வீட்ல போய் உடனடியா பொண்ணு குடுன்னு சொல்லி கேட்டா குடுத்துருவாங்களா? கிடையாது. நீங்க பண்ற செயல் அப்படிதான் இருக்குது. எதையுமே உறுதி பண்ணாம, உங்க கைக்கு பொருள் வராம நீங்க எதுக்கு தேதி அறிவிக்கிறீங்க? நீங்க தேதி வந்துருச்சு, தேதி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க குடுன்னு சொல்லி கேட்டா நாங்க குடுக்கணுமா? அப்படிலாம் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, தணிக்கை வாரிய குழு என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த மாரி படத்த குடுக்கறதுக்கு இல்லப்பா, சாரி மை சன் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. எங்க மும்பைல. எங்கள கேட்காம நீங்க எந்த உத்தரவும் குடுக்கக்கூடாது. ஜனநாயகன் திரைப்படத்த பொறுத்தவரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ட்டாங்க. இது இப்படியே இழுபறியா போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு கட்டத்துல என்ன ஆயிருச்சு, எங்க இந்த ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை வாரிய குழு சார்பா இப்போதைக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடையாது. நாங்க இருக்கக்கூடிய படத்தெல்லாம் வந்து ஆர்டர் வைஸா பார்த்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் குடுப்போம். இவங்க என்ன அவ்வளவு ரூல்ஸ் பேசுறாங்க. இவங்க ரூல்ஸ் படி பார்த்தா எனக்கு வரிசை இந்த ஜனநாயகனுக்கு முன்னாடி எனக்கு இத்தனை படம் இருக்குது. இத்தனை கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு தான் நான் குடுப்பேன். ஸோ நீங்க வந்து அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தணிக்கை வாரிய குழு வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல இந்த மாரி தகவல் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்ப படம் எப்ப வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழகத்துல தேர்தல், முதலமைச்சர் தேர்தல், சட்டமன்ற தேர்தல்னு ஒண்ணு வரப்போகுது. அந்த தேர்தலுடைய தேதி அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துரும். அப்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம உள்ளூருக்குள்ளாடி ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய கொடி கம்பமா இருந்தாலும் கொடி கம்பத்த கழட்டி வச்சுருவாங்க. எதுக்கோசரம்? ஓட்டு போடுறதுக்கோசரம் மக்கள் போறாங்க அப்படின்னா, அந்த கொடி கம்பத்த பார்த்துட்டு மனசு குழப்பம் அடையக்கூடாது. இப்போ ஒரு ஸ்டாலினுடைய கொடி இருக்குது அப்படின்னா, தேர்தல்ல ஓட்டு போட போறவன் அந்த கொடி கம்பத்த பார்த்துட்டு, ஸ்டாலினுக்கு போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சானா அப்படின்னா, அவனுடைய அந்த ஒரு சுய சிந்தனை அப்படிங்கிறது குழப்பம் அடையும். அதனால வந்து அந்த ஊருக்கு அந்த கொடி கம்பம் வரக்கூடாது. எடப்பாடி ஐயாவுடைய கட்சி தலைவராகிய திரு எம்ஜிஆர் ஐயாவோட சிலை எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சிலைய என்ன பண்ணுவாங்க, ஒரு சாக்கு போட்டு சுத்தி வச்சுருவாங்க. அண்ணா ஐயா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் ஐயாவா இருந்தாலும் சரி,
காமராஜர் ஐயாவாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களினுடைய சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, பெரியாருடைய சிலையா இருந்தாலும் சரி, எல்லா சிலையும் சாக்கு போட்டு சுத்தி வச்சுருவாங்க. இதெல்லாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்ட விஷயம் நான் சொல்றதெல்லாம். இவங்கள பார்த்துட்டு போயிட்டு யாருமே தேர்தல்ல குழப்பம் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனுடைய அடிப்படையில எந்த ஒரு கட்சி தலைவர் நடிச்ச திரைப்படமும் தேர்தல் முடியிற வரைக்கும் வெளியில விடமாட்டாங்க. ஏன்னா, அந்த படத்த பார்த்துட்டு மக்கள் வந்து குழப்பம் அடைவாங்க. மக்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடும். அதனால வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய திரைப்படம் அப்படிங்கிறது, ஒரு கட்சியுடைய ஒரு மாநிலத்துடைய தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்கன்னா, அந்த எலக்ஷன் முடியிற வரைக்கும் படம் வராது. இப்ப வந்து விஜய் நடிச்சிருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த படம் அப்படிங்கிறது எலக்ஷன் முடியிற வரைக்கும் வரவே வராது. அதுதான் அடிப்படையான நிதர்சனமான உண்மை. நீங்க தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படிங்கிறது எப்ப அமலுக்கு வரும்? அவங்க தேர்தல் தேதி எப்ப சொல்றாங்களோ அப்பருந்து அமலுக்கு வரும். அப்படி அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஜனநாயகன் படம் இப்போதைக்கு வராது. எலக்ஷன் முடிஞ்சு தான் வரும். ஏற்கனவே அந்த படத்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மீம்ஸ்லாம் போட்டு அடிச்சு நவுத்துறாங்க. பாலையா அவர்கள் ஆந்திராவுல இருக்கக்கூடிய தெலுங்கு நடிகர் பாலையா அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய பகவன் கேசரி அப்படிங்கிற படத்தினுடைய ஒரு ரீமேக் மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஏகப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவங்கவுங்க இன்ஸ்டாவிலையும் சரி, யூடியூப்லையும் சரி, அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்து சுதந்திரத்தை அடிப்படையாக வச்சு மீம்ஸ் அப்படிங்கிறது போட்டு தள்ளுறாங்க. படத்தோட கதை இதுதான். ஜனநாயகன் மூவி ரிவ்யூ அப்படின்னே போடுறாங்க. படமே ஒன்றும் சென்சார் சர்டிஃபிகேட் ஆகி வரல. இப்பயே மூவி ரிவ்யூன்னு சொல்லி நீங்கள் போய் போட்டு பாருங்க. ஜனநாயகன் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ தமிழ்னு போடுவாங்க, எல்லாம் வரும். பகவான் கேசரி ரிவ்யூன்னு போடுங்க. பகவான் கேசரி படத்துக்கு பக்கத்தில் விஜய் அண்ணா அவர்கள் படத்தை போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஜனநாயகன் படத்தோட கதை இதுதான். படத்தோட கதையில வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயினை மாற்றி விட்டாங்க. என்ன ஹீரோ ஹீரோயின் அதில் பாலையா இருந்தார், அவர் போல இப்போ விஜய் காமிச்சிட்டாங்க. அது தெலுங்கு சினிமா, இது தமிழ் சினிமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் டயலாக்லாம் வர மாதிரி, மாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வர மாதிரி நிறைய விஷயம் எடிட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருகிறது. ஜனநாயகன் படம் வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா வரும், இப்போ வராது. சரி, இதனால விஜய் மன வருத்தத்துக்கு உள்ளாயிருவாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருக்கு என்ன மன வருத்தம்? அவர் படம் நடிச்சாரு. நடிச்சதுக்கு உண்டான இவர் ஏற்கனவே சொல்லிக்கிறாருல்ல, 250 கோடி கெரியர் உச்சத்தில் தூக்கி போட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அவர் அந்த 250 கோடி வாங்கியிருப்பாரு. சரியா? அவர் வாங்கியிருப்பாரு. அவர் நடித்த படத்துக்கு உண்டான காசு அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ ப்ரொடியூசரை கூட வந்து பார்த்தீங்கன்னா, படம் வர வேண்டிய டேட்டில் வரல, கொஞ்ச நாள் தள்ளி வருது. ஆனாலும் அவருக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது வந்துடும். நடித்தவங்களுக்கும் இவங்களுக்கு சம்பளம் போய் சேர்ந்துடும். தணிக்கை வாரிய குழுவில் இருக்குது. அதாவது இதனுடைய அடிப்படை விஷயம்னா, சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு நான் கொடுத்தேன், வரத்துக்கு லேட் ஆகுது, அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நான் வண்டி வச்சுருக்கிறேன். நான் வச்சுருக்கக்கூடிய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண கொடுத்தேன். சர்வீஸ் பண்ண கொடுத்ததை ஒரு 10 நாள் கழித்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் படம் எடுத்துட்டாங்க, படம் கொடுத்துருக்குறாங்க, சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 10 நாள் கழித்து வரப்போகுது. இதில் வந்து நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போட்டு குழப்பிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். தலைவர் படம்னு சொல்லிட்டு. அடிப்படையில் சிந்திச்சு பாருங்கள், அவரும் நம்மள மாதிரி மனுஷன்தான். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவரும் நம்மள மாதிரி மனுஷன்தான். ஆனால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ ரோட்டில் போய் நின்று அவருக்கொசரம் உசுரை கொடுத்து எவ்வளவோ தியாகம் பண்ணுற, ஆனால் நீ யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. சரியா நண்பா? அந்த மாதிரிலாம் வந்து அடிப்படையான ஒரு புரிதலோட எல்லா விஷயமும் இருக்கணும். படத்தை படமாக பாருங்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவராக பாருங்கள். அவர் மக்களுக்கு என்ன சொல்ல வராருன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர, எனக்கு அவர் பிடிச்சிருக்குது, நான் கண்ணை மூடிட்டு அப்படி தான் ஓட்டு போடுவேன், அதெல்லாம் கிடையாது. கொள்கை அப்படிங்கிறது என்ன? கொள்கை விட்டுருங்க. கொள்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொள்கையை பற்றி நான் சொல்ல வரல. நான் வந்தால் இதை செய்வேன். நீ பேப்பரை பார்த்து படி, பரீட்சைக்கு பிட்டு எழுதுற மாதிரி பிச்சு எழுது, புக்கை பார்த்து படித்து கூட சொல்லு, அதெல்லாம் இல்லை. நான் இப்போ சேலம் மாவட்டத்தில் வரேன்னா, சேலம் மாவட்டம் வரேன் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் என்னென்னா, சேலம் மாவட்டத்தில் எடுத்துட்டோம்னா நிறையா வந்து போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்குது. இதை போக்குவரத்து நெரிசலை சரி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் வந்து ஒரு பாலம் ஒன்று உருவாக்கி தரேன், இது ஒன்று. அல்லது இந்த இடத்துல ஏற்கனவே கல்வி நிறுவனங்கள் இருக்குது, மருத்துவ வசதிகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இன்னும் ஒரு சில தேவைகள் அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்குதா, அதெல்லாம் உங்களுக்கு நான் சரி பண்ணி தரேன். பஸ் இல்லாத ஊர்களுக்கு பஸ் விட்றேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து காய்கறிகளினுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்குதா? இப்போ அம்மாப்பேட்டை காலனி, காமராஜர் காலனி தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா, இந்தாண்ட உழவர் சந்தைகளே கிடையாது. உங்களுக்கு உழவர் சந்தைகளை உருவாக்கி தரேன்.
விவசாய பொருட்களை வைக்கக்கூடிய தானிய கிடங்கு ஏற்படுத்தி தரேன். இது மாதிரி எவ்வளவோ சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லி ஓட்டு கேட்கலாமே தவிர, ஒரு தலைவர்னா இப்படி தான் இருக்கணும்.